நினச்ச உடனே யாரும் அரவாணியாக ஆயிட முடியாது. அதற்கு சில சாங்கியம் எல்லாம் இருக்குது. முதல்ல அந்த பையனை மூத்த அரவாணிடம் ஒருவிடம் தத்து கொடுக்க வேண்டும். பிறகு அந்த பையனை அரவாணிகளுடன் கொஞ்ச நாள் வாழணும். அவனுடைய பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் பார்த்து திருப்தியான பிறகுதான் சரி இவனுக்கு ஆப்ரேஷன் செய்யலாம் என்று முடிவு செய்வாங்க. அதற்கு பிறகுதான் ஆப்ரேஷன் பண்ண தாயம்மா என்கிற அம்மாயிடம் கூட்டிட்டு போவோம். அங்க போய் சில சாங்கியம் எல்லாம் செய்யணும். பிறகு அந்த பையனை பிறந்த கோலத்தில் நிற்க வைக்கணும். மேலே ஒரு கட்டை இருக்கும், அதை பிடிச்சுக்கிட்டு நிற்கணும். மாதாவை மனசுல நினச்சிக்கிட்டு இந்த உசுறு போனால் மாதாவுக்கு வந்தால் இந்த பொட்டைங்களோடு இருந்து தீர்மானமாக நிற்கணும். முதல்ல அந்த பையனுடைய லிக்கத்தில் நூல் சுற்றுவாங்க. இப்படி மேலே பார்த்த வாக்கத்தில் கண்ணை மூடி மாத்தா மாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். பிறகு சவர் பண்ணுற கத்தியால் வச்சு அதை அறுத்துருவாங்க. மாத்தான்னு ஒரு சத்தம், அவ்வளோதான். அப்படியே ரத்தம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பிறகு 40 நாள் நல்லா கவனிச்சுடுவாங்க. 41வது நாள் குளிச்சு முழுகி அதற்கு பின் சாங்கியம் எல்லாம் செஞ்சு முழு அரவணையாக ஆயிடுவாங்க.